அதெல்லாம் தெரியாது. நீ அவளை கடைக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடு. நீ அவளை அழைச்சிட்டு போற, அவ்வளவுதான். ஸ்ரீனி, நானே எரிச்சல்ல இருக்கேன். போனா போறதுன்னு இத்தனை நேரம் நீங்க அடிச்ச கூத்தையெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கேன். டோன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் மீ. எழுந்து செல்ல ஆரம்பித்தவனை ஸ்ரீனியின் குரல் தடுத்தது. அட்வான்டேஜா? ஏண்டா, சும்மா இருந்தவ கழுத்துல தாலியை கட்டிட்டு நாங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோமா? நீ தான் ஒரு அப்பாவி பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துட்டு நிக்கிற. உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கல. ஸ்ரீனியின் குரலிலும் கடுமை ஏறி இருக்க தாமரை மனதில் வலியுடன் இருவரையும் பார்த்தாள். ஷட்டப் ஸ்ரீனி, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. உனக்கு இஷ்டம் இருந்தா நீ வாங்கி கொடு, இல்லாட்டி அவ பாட்டுக்கு இருக்கிறபடி இருக்கட்டும். உரிமை விட்டு படியேற ஸ்ரீனியின் வார்த்தைகள் சாட்டை என விழுந்தன. ஏண்டா, எல்லாம் அவளுக்கு நானே பண்ணணும்னா அவ என்ன என் பொண்டாட்டியா, உன் பொண்டாட்டியா? தாமரை வேகமாக இழுத்த மூச்சு அங்கே யார் காதில் விழுந்ததோ இல்லையோ, அவளுக்கு தாலி கெட்டியவன் காதுகளில் ஸ்பஷ்டமாக விழுந்தது. அவள் முகத்தை உடனடியாக பார்த்தவனுக்கு அவள் கண்களில் உள்ள வலியும் அதன் காரணமாக அவளது உடலில் இறுக்கமும் சேர்ந்தே புலப்பட அந்த நிமிடத்தை தன்னையே வெறுத்து கொண்டு சபித்தான் வஸ்தன். அங்கே நிற்காமல் மேலே செல்ல தாமரையும் ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு மாதங்கியின் முகத்தை பார்த்து அவர் செல்லுமாறு கூறவே மாடிக்கு தன் அறைக்கு சென்றாள். அன்று இரவு முழுவதும் அவளும் தூங்கவில்லை. அடுத்த அறையில் கட்டிலில் கூட உட்காராது பால்கனிலேயே ஒரு சேரில் அமர்ந்திருந்த வஸ்தனும் தூங்கவில்லை. இருவரும் மேலே சென்றவுடன் ஸ்ரீனியை தங்களது அறைக்கு வரும்படி சொன்ன மாதங்கி அவனைய வார்த்தைகளால் வறுத்தெடுத்து விட்டார். அவர் பேசியது அத்தனையும் ஒரு வார்த்தை குறுக்கிடாது கேட்டவன், அம்மா, நீ நாளைக்கு கிளம்பி போக போற. ப்ளீஸ், எனக்கு தெரியும் எப்படி வஸ்தனை சரிப்படுத்துறதுன்னு. இத்தனை நாள் அவனை அவன் போக்கிலேயே விட்டு பார்த்தாச்சு. என்ன பிரயோஜனம்? இன்னும் கொம்பேறி மூக்கனா இருக்கான். இப்படி நாக்கு மேல பல்ல போட்டு ரெண்டு கேட்டாதான் அவனுக்கும் தாமரை மேல ஒரு பாசம் வரும். பார்த்தல இன்னைக்கு டைனிங் டேபிள் நடந்த பார்வை பரிமாற்றத்தை. கோபத்துடனே விளக்க ரவி அவனுக்கு ஒத்து ஊதினார். கரெக்ட் மது. அவளை சொன்னவுடன் வஸ்தன் தம்பிய முறைக்கிறான். அவன் சொன்னதை கேட்டு தாமரை சிரிச்சதும் வஸ்தனுக்கு பொத்துண்டு வந்தது. உரிமை இருக்க போய் தானே அவனுக்கு கோபம் வருது. இருக்கட்டுமா, சில சமயம் விஷத்தால தான் விஷத்தை முறியடிக்க முடியும். இது பொது வாழ்க்கையில மீட்டும் இல்லை, பிஸ்னஸ்ல கூட நாங்க உபயோகிக்கும் யுக்தி தான். ஸ்ரீனி, நீ சரியா தான் அவனை டீல் பண்ற. நான் இன்னொன்னு கவனிச்சேன். இவன் வஸ்தனை குத்தம் சொல்ற மாதிரி பேசுற போதெல்லாம் வஸ்தம் முகத்தை தான் பார்த்தா அந்த பொண்ணு அவனுக்கு கஷ்டமா இருக்க போறதுன்னு அவளுக்கு ஃபீலிங் இருக்குன்னு எனக்கு பட்டது. இப்படியே இருக்கட்டும் அதோ. ஸ்ரீனி, யூ கேரியான் என்று தன்னுடைய ஏகபித்த ஆதரவை தர மாதங்கியும் வேறு வழி இல்லாததால் அதற்கு ஒப்புதல் அளித்தார். இருந்தாலும், டே, இது இருமுனையும் கூரா இருக்கிற கத்தி மாதிரி. நீ வஸ்தனை உடைக்க போய் அவன் அதை தங்கிட்ட இருந்து பிடிச்சு தள்ளுற வேகத்துல தாமரையை தாக்காம பார்த்துக்கோ. அதுவும் சின்ன பொண்ணுடா. மனசுல என்னென்ன கனவெல்லாம் இருந்ததோ. அவளுக்கும் தனக்குன்னு ஒருத்தன் தனக்கு ஆதரவா தன்னை அணைச்சிண்டு கொடுத்தன நடத்தணும்னு இருக்கும் தானே. உன் அவசரத்துல அவ வாழ்க்கை மேலும் சின்னாம் பின்னம் ஆகாம பார்த்து எதையும் பண்ணு என்று எச்சரிக்கை தயங்கவில்லை. அப்பொழுது அவர் மகனுக்கு தாயாக மட்டுமில்லாமல் புதிதாக வந்த மருமகளுக்கு தாயாகவே உணர்ந்து சொன்னார். இதை கேட்ட ஸ்ரீனி அம்மாவை பெருமையாக அணைத்து கொண்டு அதே வேகத்தில் அவர்களுக்கு கேட்கா வண்ணம், அடியே குஷ்பு, இப்படிப்பட்ட மாமியா கிடைக்க நீ போன ஜென்மத்துல கொடுத்து வச்சிருக்கணும் என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டவன் மனதில் குஷ்புவும் தாமரைக்கு ஜோடியாக ஒரு கிளிப்பச்சை வண்ண புடவையில் வலம் வர அது தந்த அதிர்ச்சியில் வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். அடுத்த நாள் முதல் எப்பொழுதும் போல் அலுவலகம் செல்ல துவங்கிய வஸ்தன்
தன்னுடைய வாழ்க்கை முறை எதையும் மாற்றவில்லை. தாமரை என்று ஒருத்தியை கல்யாணம் பண்ணி கொண்டு அவள் தங்களுடன் இருக்கிறாள் என்பதையே மறந்தவனாக வேலையில் தன்னை மூழ்கடித்து கொள்ள யாருக்கும் கொண்டாட்டமாக இருந்ததோ இல்லையோ, ஏஞ்சலுக்கு ஏக குஷி. என்னவோ சரியில்லை என்று மட்டும் புரிய அதை பற்றி அவளும் ஒன்றும் கேட்காமல் இருந்தாள். நடுவில் ஒரு ரிசார்ட் குரூப்பின் திறப்பு விழா அழைப்பு வர அதை அவன் பார்வையில் படுமாறு கூட வைக்கவில்லை. ஸ்ரீவஸ்தன் மறக்கக்கூடியவன் அல்ல. ஆகையினால் அவனுக்கு இந்த திறப்பு விழாவின் நிகழ்ச்சி நினைவில் இருந்தாலும் அந்த ரிசார்ட் ஓனரை அழைத்து தன்னால் முடியாது என்று கூறிவிட்டான். இதன் நடுவில் அவன் வேறு ஒன்றையும் கவனித்து வந்தான். இரவு எத்தனை நேரமானாலும் சரி, தாமரை இவனுக்காக காத்திராமல் அவள் வேலை உண்டு அவள் உண்டு என்று இருந்ததை. பக்கத்து ரூமில் அவ்வப்போது குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கும். ஆனால் ஒரு நிமிடத்திலேயே அது அடங்கிவிடும். கீழே எடுத்து கொண்டு போய் விடுவாளா இருக்கும் என்று இவனாகவே நினைப்பான். மனதின் ஒரு ஓரத்தில் தான் செய்வது தப்பு என்று தெரிந்தாலும் தன்னை மாற்றிக்கொள்ளும் வழி தெரியாது, அப்படியே விட்டு விடுவான் இவன். மாதங்கியும் ரவியும் தங்களது பயணத்தை தொடர விருப்பப்பட்டு அங்கேயே ஒரு மாதம் வரை இருக்கப் போவதாக சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது சில நாட்களாக அந்த அலுவலகத்திலும் இருக்க பிடிக்காமல் ஏன் என்று யோசிக்கவில்லை அவனும். மாலை 8 மணிக்கு வீடு வரும் வழக்கத்தை கொண்டிருந்தான் வஸ்தன். வீட்டுக்கு வந்து கீழ்த்தளத்திலேயே அமைந்திருந்த அவனது ஆபீஸ் அறையில் வேலையை தொடர அவ்வப்போது ஸ்ரீனி தாமரையை இழுத்து வைத்து பேசிக்கொண்டு இருப்பதில் காதில் விழுந்தது. அவதை கவனிக்காது தன்னுடைய வேலையில் மூழ்குவான். அன்றும் அப்படித்தான். ஸ்ரீனி என்னவோ சொல்வது லேசாக காதில் விழ தாமரையின் பதில் அவனுக்கு நன்றாகவே கேட்டது. ஐயோ, எனக்கு வேணாம், பள்ளிக்கூடமெல்லாம் போக மாட்டேன் சின்னையா என்று நிஜமாகவே அலற அது இவனுக்கு நன்றாகவே கேட்டது. நானும் சொல்லி அழுத்து போயிட்டேன் லோட்டஸ், என்ன சின்னையான்னு கூப்பிடாத, என்னவோ விஜயகுமார் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. பின்ன குழந்தனாரேன்னு கூப்பிடட்டுமா? தலையை சாய்த்து நிஜமான ஆசையுடன் கேட்டு அவன் முகத்தை பார்த்திருக்க அவன் தலையில் அடித்து கொண்டான். ஐயோ, எங் கொழுந்தே, இந்த குழந்தனாரு வாழனாரு எல்லாம் வேணாம். அது சரி, உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? ஐயே, எங்க சாதியில இப்படித்தான் சொல்லுவாங்க. சொன்ன போதே அவன் முகம் போன போக்கை பார்த்து சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. வஸ்தன் கையில் இருந்த லேப்டாப்பில் கவனம் சிதற காது உன்னிப்பாக இவர்களுக்கிடையில் நடக்கும் சுவாரஸ்யமான பேச்சை தொடர்ந்தது. எங்க ஆத்துல நாங்க குழந்தனாருன்னு சொல்ல மாட்டோம், ஸ்ரீனி கெத்தாக உரைக்க அவள் அதான் எனக்கு தெரியுமே என்பதை போல் ஒரு பார்வை பார்த்து அதையே சொல்லவும் செய்தாள். என்ன அதான் உனக்கு தெரியும்? உங்க பாசல மச்சினரே இல்லையா? பெருமையுடன் கணக்கில் கொட்டி கிடந்தது குரலில். பாசிலியா? பாஷையில ரெண்டும் ஒண்ணுதான் நொடித்தவள் கண்கள் குறும்பில் சிரித்தன. என்னவோ சிரிப்பே சரியில்லையே தாம்ஸ். என்னவோ டேமேஜிங்கா சொல்ல போறான். பெருமூச்சு ஒன்றை ஆளை எடுத்து விட்டவன் சொல்லி தொலை, கேட்டு தொலைக்கிறேன். ஆனா பாரு, எல்லாம் நீ எங்க அண்ணன் பொண்டாட்டிங்கிறதுனால பொறுத்துக்கிறேன். கையை நீட்டி மிரட்ட அவள் தன்னுடைய கையால் தன் வாயை பொத்தியபடி, இல்ல மச்சினர், சரிதானே? அப்போ உங்க நண்பர்கள் எல்லாம் கூப்பிடுற மாதிரி மச்சின்னு உங்களை சொல்லட்டுமா? நிறுத்தி நிதானமாக படு சீரியஸாக கேட்க ஸ்ரீனிக்கு குடித்து கொண்டிருந்த ஜூஸ் தொண்டையில் தப்பான வழியில் இறங்கி புரைக்கேறியது என்றால், கேட்டுக்கொண்டிருந்த வஸ்தனுக்கோ சிரிப்பில் ஜூஸ் எதையும் குடிக்காமலேயே புரையேறியது. அம்மா தாயே, இதை விட நீ என்னவோ நாருன்னு சொன்னியே, அதையே சொல்லி கூப்பிடு. அதை விட ஒண்ணுமே கூப்பிடாம இருந்தியனா உனக்கு புண்ணியமா போகும் தாயே என்று கையை கூப்ப அவள் கலகலவென சிரித்தாள். ஏன் தம்பி, நான் சரியா தானே சொல்றேன்? நானும் உங்க தோழி தானே. அதென்ன மற்ற நண்பர்கள் சொல்லலாம், நான் சொல்லக்கூடாதா? அப்போ நான் உங்க தோழி இல்லையா? சரிக்கு சரி. ஸ்ரீனியுடன் சண்டை பிடிக்கும் தாமரை
வஸ்தன் கண்ணுக்கு புதிதாக தெரிந்தாள். என்ன தம்பியா? அம்மா பரதேவத, உனக்கு 10 வேணா 20 புடவை வாங்கி தரேன். நீயும் இந்த கோணியை எவ்வளவு நாள் தான் கட்டிப்ப. ஆனா என்னை இந்த தம்பின்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, சொல்லிட்டேன். எனக்கு நீங்க ஒன்றும் புடவை வாங்கி தர வேணாம். இருக்கிறதே என் சாவு வரைக்கும் போதும், பட்டென்று சொல்லிவிட்டு விருட்டென்று எழுந்து செல்ல, ஸ்ரீனிக்கு ஏண்டா இந்த டாபிக்கை ஆரம்பித்தோம் என்று இருக்க, வஸ்தனோ ஸ்ரீனி இவனிடம் புடவை வாங்கி தரும்படி சொன்னபோது அவனையே வாங்கித்தர சொன்னது இன்னமும் அவள் மனதை உரித்து கொண்டு இருக்கிறது என்பது புரிய, இதை எப்படி சரி செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தான். இதன் விளைவாக மறுநாள் காலை 11 மணி வாக்கில் ஏஞ்சல் இவர்கள் வீட்டுக்கு வந்து தாமரையை தன்னுடன் புடவை வாங்க வரும்படி அழைத்தாள். வர மறுத்த தாமரையிடம் இது வஸ்தனின் உத்தரவு என்று கூறியதுதான் தாமதம். மனதில் ஏனென்றே தெரியாமல் உற்சாகம் பொங்க, குழந்தையை பார்த்து கொள்வதாக சொன்ன தைலாவிடம் விட்டுவிட்டு ஏஞ்சலுடன் ஆர்வத்தோடு புறப்பட்டாள். அவளது உற்சாகம் எல்லாம் ஏஞ்சல் காண்பித்த புடவைகளை பார்க்கும் வரையில் மட்டுமே நிலைத்தது. முகம் சுளித்து, ஐயே, இந்த மாதிரி துணியெல்லாம் எங்க ஊர் பக்கம் ஆத்துல மீன் பிடிக்கதான் உபயோகிப்பாங்க. கொஞ்சம் தடியா கோணி துணி மாதிரி, அவ்வளவு தடியா இல்லைனாலும் கொஞ்சம் தடியா இந்த கடையில கிடைக்காதா என்று கேட்டவளை பார்த்து ஏஞ்சலுக்கு ஆத்திரமாக வந்தது. சரியான பட்டிக்காட்டுடன் தன்னை அனுப்பிய வஸ்தனை மனதார சபித்து தீர்த்து, அதெல்லாம் உங்க ஊர்ல தான் கிடைக்கும் என்று கடித்து துப்பினாள். இதற்குள் கடை வேலையால் ஒருவர், அம்மா, நீங்க கேட்ட மாதிரி தடிமனான சேலை 6வது தளத்தில் இருக்கு, தம்பி அவங்கள அங்க கூட்டிட்டு போய் காட்டு என்று சொல்ல, அந்த கடையில் லிப்டில் செல்லும் போது இது பணக்கார கடை என்பது புரிய ஏஞ்சலின் கையை சுரண்டினாள் தாமரை. அஞ்சலை, ஏஞ்சல்களும் தூக்கு போட்டு கொள்ளும் சாத்தியம் இருக்கிறது என்று அன்றுதான் தெரிந்தது. இது ரொம்ப பெரிய கடையா இருக்கே, இவர் வேற பட்டுன்னு சொல்றாரு. பெரிய ஆரம்பித்தவள் அதை மாற்றிக்கொண்டு, அவரு எம்புட்டு சிலை எடுக்க சொன்னாங்க? ரகசியமாக கேட்பதாக நினைத்து சத்தமாகவே மொழிய, கூட வந்த கடப்பையன் வேறு புறமாக திரும்பி சிரிக்க, ஏஞ்சல் இவளை விழித்து பார்த்தாள். ஒரு 2-3 புடவை வாங்கி கொடுக்க சொன்னார் பாஸ். தன்னுடைய சொந்த கிரெடிட் கார்டை ஏஞ்சலிடம் கொடுத்தவன் அவளுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி தருமாறு விண்ணப்பித்திருக்க, இவளோ இந்த மூஞ்சிக்கு இதுவே அதிகம் என்று முடிவெடுத்தாள். மேலும் இருவருக்கிடையில் எதுவும் சுகமமாக இல்லை என்றும் தெரிந்தே இருக்க, இங்கு என்ன நடந்தாலும் இந்த கிராமத்து பைங்கிலி அவனிடம் ஒன்றும் சொல்லாது என்ற தைரியத்தில் இருந்தாள் ஏஞ்சல். எதுக்கு கேட்குற? இல்ல, எனக்கு 2 போதும். ஆனால் அந்த ஒரு புடவைக்கு பதிலா எங்க த்ரிஷா பாப்பாவுக்கு ஒரு புது துணி எடுத்துருக்கட்டா? யாருக்கு? அந்த சின்ன குழந்தைக்கா? உதடு ஏளனத்தில் வளைந்தன ஏஞ்சலுக்கு. இல்ல, இது சின்னோட அக்கா. எங்க அக்கா பூவரசி இருந்ததுல, அதோட பொண்ணு. வாங்கிக்கிட்டா? குரலில் த்ரிஷாவை நெடுநாட்களாக பிரிந்திருந்த ஏக்கமும் அக்காவின் இழப்பை மறுபடி நினைவு கூர்ந்ததின் தாக்கமும் சேர்ந்து விரவி கிடந்தது. பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் நீ எடு சொன்ன ஏஞ்சலுக்கு அடுத்த அரை மணியில் பொறுமை பறந்தது. முதலில் ஒரு சிவப்பு புடவையை தேர்ந்தெடுத்தவள் அதற்கு பிறகு கடையில் இருந்த புடவை அனைத்தையும் ஒரு புரட்டி புரட்டி விட்டு எதுவும் சரியில்லை என்று நிராகரித்தாள். என்ன வேணும் சொல்லி தொலை, ஏஞ்சல் கடுக்கடுக்க அவளிடம் விரைவாக திரும்பிய தாமரை, அந்த திருவிளையாடல சாவித்ரி நீல சேலையை கட்டி வந்து சமுத்திர பொண்ணுன்னு ஒரு பாட்டுல கட்டிட்டு இருப்பாங்களே, அந்த கருநீல
காமிக்க சொல்லுங்க அஞ்சல என்று ஆர்வமாக கூற, ஏஞ்சல் அவள் என்னவோ புரியாத மொழியில் பேசியது போல் பார்த்து விழித்தாள். என்ன புடவை? அந்த திருவிளையாடல் சினிமால நம்ம சாவித்திரி கட்டிக்கிட்டு வருவாங்கல்ல, அதே மஞ்ச கலரு. நிதானமாக அவளுக்கு புரிய வைக்க முயன்ற தாமரையை பார்த்து அங்கிருந்த ஒரு சின்ன பையனுக்கு சிரிப்பு வந்தாலும் கடை நாகரிகம் கருதி வேறெங்கோ பார்த்தான். என்ன விளையாட்டு? ஏஞ்சலின் வார்த்தையில் அது விபரீத விளையாட்டாக இருந்தது. அதாங்க அஞ்சல, அந்த காலத்துல நம்ம சிவாஜி கணேசன் ஐயா ஆக்ட் செஞ்சு இருப்பாங்களே, அந்த சினிமா. அதுல ஒரு சிவனு நம்ம உலகத்துக்கு வந்து மீன்காரி சாவித்திரிய கடல் கிட்ட பார்த்து கல்யாணம் கட்டிப்பாரு. அப்போ சாவித்திரி ஒரு மஞ்ச சேலை கட்டிக்கிட்டு பாட்டு பாடும். அதே கலர் சேலையை தான் நானும் தேடுறேன். ஆர்வம் சற்றும் குறையாமல் நெடுநாள் ஆசைப்பட்ட ஒன்றுக்கு வழி இப்பொழுது கிடைத்திருக்கிறது என்ற எண்ணத்தில் சொல்லிவிட்டு ஏஞ்சலின் முகத்தையும் அந்த கடை செம்பந்தியின் முகத்தையும் எதிர்பார்த்து நிற்க, ஏஞ்சல் முகத்தை திருப்பி கொண்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதான் இவ்வளோ சாரீஸ் எடுத்து போட்டிருக்காங்களே, அதில் ஒன்று எடுத்துட்டு வா. எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கு. உன்னை மாதிரி வெட்டியா வீட்டில் உட்காந்து சாப்பிடலனா பாஸ் எனக்காக வெயிட் செஞ்சுட்டு இருப்பார் என்றவள் அந்த எனக்காவில் கூட அழுத்தம் கொடுத்ததை சுற்றி இருந்த கடை ஆட்கள் கவனித்தாலும் கவனிக்க வேண்டிய தாமரை அதை கருத்தில் கொள்ளவே இல்லை. அப்படியா? ஆமால, உங்களுக்கு வேலை இருக்கும். சரி, நான் இந்த பச்சை கலரை எடுத்துக்கட்டுமா என்ற ரீதியில் பேச அதை காதில் கூட வாங்காத ஏஞ்சல் தன்னுடைய கம்பெனி உபயோகத்திற்கான கொடுத்ததை லேட்டஸ்ட் மாடல் ஸ்மார்ட் போனை எடுத்து அதோடு விளையாட ஆரம்பிக்க அங்கிருந்த ஒரு சிம்பந்தியின் கண்கள் பளிச்சிட்டன. மேடம், அது 4Gயா மேடம்? எஸ், 4G தான். அதான் என்னோட ஆஃபீஸ் மெயில் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் ஃபோனில் ஆழ்ந்தாள். மேடம், துடிப்புடன் அழைத்த அந்த பையன், அப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணி இந்த மேடம் கேட்ட அந்த சாங் இருக்குதான்னு பாருங்க மேடம். ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா அதில் எந்த செட்டு கேட்குறாங்கன்னு தெரியுமே மேடம். எங்களுக்கு வசதியாக இருக்கும். நிறைய பேர் இப்படி தான் ஃபோன்லேயே எங்ககிட்ட அவங்களுக்கு தேவையான கலரை காண்பிக்கிறாங்க. தானும் படித்து நாளும் இல்லாவிட்டாலும் இரண்டாவது தெரிந்தவன் என்று விளங்கிவிடும் எண்ணத்தில் அவன் பேச, அவன் சொல்வது கொஞ்சம் புரிந்தது தாமரைக்கு. அட அஞ்சல, ஆமால, மறந்துட்டேன். இதில் அந்த கடவுள் இருக்காரா? ஏஞ்சலின் கடுக்கடு முகத்தையும் அதில் தொக்கி நின்ற கேள்வியையும் படித்தவள், அதான் அந்த கூகுளுக்கு கடவுளாமே. எங்க ஸ்ரீனி சின்னையா எப்பொழுதும் கம்ப்யூட்டர் போட்டியில் அந்த கடவுள்கிட்ட தான் எல்லா கேள்வியும் கேட்பாரு. முகமலர்ச்சியுடன் கூற அந்த பையன் சிரிப்பை அடக்க முடியாமல் பலமாக சிரித்தே விட ஏஞ்சலுக்கு அவமானமாக இருந்தது. அவள் கூகுளை தான் சொல்கிறாள் என்று புரிந்தது. இவளுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்த ஸ்ரீனிக்கும் மனதில் அர்ச்சனை 1000 விழுந்தது. மறுபடியும் தன்னை இந்த நிலைக்கு இந்த மாதிரி லூசுடன் வெளியே செல்ல சொன்ன வஸ்தனுக்கும் 1000 அர்ச்சனையை மனதில் செய்துவிட்டு, சொல்லித்தொலை எந்த சினிமா என்றவுடன் தாமரை என்னவோ சாஷாத் சாவித்திரியே பார்வதி ரூபத்தில் நேரில் அந்த மஞ்ச சேலையை கட்டிக்கொண்டு காட்சி அளித்தது போல் புல்லரித்து போனாள். திருவிளையாடல் திரு ஒவ்வொன்றாக சொன்ன ஏஞ்சல் அதை ஃபர்ஸ்ட் ஆங்கில TPIROO என்று டைப் செய்து தேட அங்கே ஒன்றும் வரவில்லை. எரிச்சலில் போனை அணைத்து அப்படி ஒன்றும் வரல என்று கூற அவள் பக்கத்தில் அவளையே பார்த்து கொண்டிருந்த அந்த சின்ன பையன், மேடம், நீங்கள் கரெக்டாக ஸ்பெல்லிங் போட்டிங்களா என்று கேட்க ஏற்கனவே கொதித்து கொண்டிருந்தவளின் பொறுமை காற்றில் அந்த திருவிளையாடல் காலத்திற்கே பறந்தது. இந்த பாரு பொண்ணு, கோபத்தில் அவளது பேரை கூட மறந்து விட்டாள் ஏஞ்சல். எனக்கு ஆஃபீஸில் எக்கச்சக்க வேலை இருக்கு. போதும், அதான் 2 புடவை எடுத்தாச்சுல, கிளம்பு என்று அவசரப்படுத்தி
தாமரையின் உள்ளடக்கிய அப்போ எங்க த்ரிஷா பாப்பாவுக்கு கெஞ்சலை காதில் வாங்காமலேயே அவளை இழுத்து கொண்டு வந்தவள் பணம் கட்டுவதற்காக கேஷ் கவுண்டரில் நின்றபோது சுதாரித்த தாமரையை அவசரமாக புடவை முந்தானியில் முடிந்து வைத்திருந்த தன்னுடைய ஒற்றை பணத்தை எடுத்தாள்.